தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி நீர் ஆயத்தமாக்கின ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தனை பிள்ளைகளோடு இடைபடும்படியாக என்னை மறைத்து நீர் பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக எங்கள் சர்வ வல்லவரே உடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை இந்த வேளையில உங்களோடு கூட பேசும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. 3 காரியம் அங்கே கர்த்தராலே வாக்களிக்கப்படுகிறது. யாருக்கு வாக்களிக்கப்படுகிறது? தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு தேவனாய் கர்த்தர் 3 காரியங்களை வாக்களிக்கிறார். 1 ஞானம், 2வது அறிவு, 3வது இன்பம். இந்த 3 காரியங்களை தேவனாய் கர்த்தர் தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு வாக்களிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்துல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், பக்தியா இருக்கிற பிரதர், ஆனா ஞானம் இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. வெறும் பக்தி உதவாது, ஞானம் என்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அந்த ஞானத்தை யார் தருகிறா பிரதர்? கர்த்தர் தான் தர்றாரு. இங்க ரொம்ப அழகா தெளிவா நிறைய காரியங்களை யோசித்து எழுதினவர் யார் கேட்டீங்கன்னா இந்த சாலமோன். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல சில காரியங்கள் அதுல உண்டு. அதுல சொல்லப்படுகிற 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிரசங்கி ஞானவனா இருந்தபடியா அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். அடுத்த வசனம், இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவையும் சத்தியமானது. இதமான வார்த்தைகளை தேடி, நலமான வார்த்தைகளை தேடி கேட்டு ஆராய்ந்து வார்த்தைகளை எழுதினார் பிரசங்கி. சாலமோன் அமிதமாகத்தான் நீதிமொழிகள் எழுதினார். அது கீழே பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி இப்படி சொல்லுகிறது, அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது, ஒரே மெய்ப்பனால் கொடுக்கப்பட்டது. அப்ப பிரசங்கி தேடி 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 கேட்டு ஆராய்ந்து அவர் சில வார்த்தைகளை, இதமான வார்த்தைகளை எடுத்து செலக்ட் பண்ணி அவர் ஒவ்வொரு வார்த்தையை எழுதினார்னா அதெல்லாம் அளித்தது யாரு? ஒரே மெய்ப்பன் அளித்தார், நம்முடைய பிரதான மெய்ப்பன் அளித்தார். அப்ப யாருகிட்ட கேட்டாரு? கேட்டு ஆராய்ந்து இதமான வார்த்தைகளை தேடி எழுதினாரா? அப்ப யாருகிட்ட கேட்டாரு? பக்கத்துட்டாரண்டியா? ஒத்த வயதுடையவன்டியா? நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆலோசனை கூட பைபிள் சொல்லுது ஒத்த வயதுடையவன்ட்ட கேட்காதேன்னு. நான் கூட பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன் வசனத்தின் அடிப்படையில். ஒத்த வயதுடையவன் எவனோ உனக்கு சரியான ஆலோசனை என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான் என்று நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். ஒத்த வயதுடையவன்ட்ட ஆலோசனை கேட்காதுன்றார். இப்போ வாலி பிள்ளைகளுக்கு மட்டும் எழுதியிருப்பாரு என்னங்க, வசனம் ஒன்று தானே. ஒத்த வயதுடையவன்ட்ட ஆலோசனை கேட்காதுன்னா அப்ப வாலி பசங்களுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட ஆலோசனை கேட்காதுன்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? நீ 50 வயசுக்காரனா இருந்தாலும் சரி, 60 வயசுக்காரனா இருந்தாலும் சரி, உன் ஒத்த வயசுடையவன்ட்ட கேட்காதுன்னு அர்த்தம். ஏன் பிரதர்? அவனுக்கு அந்த வயசுல நிறைய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு உன் மேல நினைச்சுவான். அவன் மருமகா மோசமானவளா இருந்திருப்பா. நீ அவன்கிட்ட போய் மருமகளை எப்படி நடத்துன்னு ஆலோசனை கேட்டா உன் குடும்பத்தை அவ சுவாலியை முடிச்சுட்டு போயிடுவான்னு அர்த்தம். இதான் விளங்குதா விளங்கலையா? அவன் மருமக எப்படி இருந்தாலும் அதை வச்சுதானே அவ ஆலோசனை சொல்லுவா. இவ மாமியா எப்படி இருந்தாலும் அதை வச்சுதானே 30 வயசுக்காரி இன்னொரு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆலோசனை சொல்லுவா. என்னங்க, ஒரு சகோதரர் வந்தாரு, அண்ணே பொண்ணு கத்தருக்கு சுத்தமான ஜோம் பண்ணி சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு. என்ன பிரதர், சரி ஜோம் பண்ணிடுவோம் அப்படின்னேன். மகனுக்கு சரியா செட் ஆகாதுன்னு சொல்றான். எப்படி செட் ஆகாதுன்னு சொல்றான்? அவன் ஃப்ரெண்டெல்லாம் வேண்டாங்கிறாங்களாம்.
கல்யாணம் பண்ண போவோம், மகன் கல்யாணம் பண்ண போறானா அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போறானான்னு கேட்டேன். வாழ போறது யாரு? அப்ப அவன் ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னான் பிரதர், அவனுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். அவன் 4 பேர்கிட்ட போய் லவ் யூன்னு சொல்லியிருப்பான், அவன் செருப்பு கழுத்து அடிச்சிருப்பா, உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பா, அவள் டெய்லி வச்சு நைய மிதிப்பா. அதை வச்சு அவனுக்கு ஒரு கருத்து இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்டா பிறகு வாழ்க்கையில விளங்குறக்கா என்னங்க? நேற்று சொன்னேன், அப்படிதான் சொன்னேன், அவர்கிட்ட நேரில் தான் சொன்னேன். எங்க விளங்குறதுக்கு? உன் மகனு நல்ல புத்தியை தர்றதுக்கு மூலம் சோமுன்னு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு. இதான் புரியுதா இல்லையா? அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் அதான் சொன்னார். அப்ப இவன் யாருகிட்ட கேட்டான் பிரதர்? எல்லாம் ஒரே மேய்ப்பினால் அருளப்பட்டதுன்னா யாருகிட்ட கேட்டாரு? இதமான வார்த்தைகளை யார்கிட்ட கேட்டாரு? ஆலோசனைகளை யார்கிட்ட கேட்டாருன்னா அந்த ஒரே மேய்ப்பின் இடத்துல கேட்டார். கேட்டு ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு புரிகிற விதமாக அந்த வார்த்தைகளை கோர்வையாக்கி எழுதினாரு. அப்படி அவர் எழுதின வார்த்தைகளை ஒண்ணுதான் இப்ப நம்ம வாசிச்சிருக்கிற வார்த்தை. இது தொடர்ச்சியா ஞானத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற காரியமாகவே இருக்கிறது. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞானத்தோட போன்னு கர்த்தர் சொல்றாரான்னு தெரியல. அப்ப ஒன்றை நாம் சரியானபடி விளங்கி கொள்ள வேண்டியது இருக்கிறது. அழகாய் சொல்லுகிறார் ஐயா, அந்த ஞானம் வாக்களிக்கப்படுகிறது, அறிவு வாக்களிக்கப்படுகிறது, அவனுக்கு இன்பமும் என்ன செய்யப்படுகிறது? வாக்களிக்கப்படுகிறது. ஆனா அப்படி நல்லவனாய் இராதவனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு, விழுந்து விழுந்து மாங்கு மாங்கு நீ சம்பாதிக்கணும், ஆனா ஒண்ணுமே நீ அனுபவிக்க போறதில்லை. கர்த்தர் தமது பார்வைக்கு நல்லவனா எவன் இருக்கிறானோ அவனுக்காக நீ வச்சுட்டு போய் சேர்ந்துருவேன்றார். நீங்க விளங்கிக்கிற பாஷையில சொல்லணும்னா ஆக்சுவலா சம்பாதிக்கிற தொல்லையை தேவன் நியமித்து இருக்கிறார் அப்படின்னு யார் எழுதுறா? சம்பாதிக்கிறது பெருசு இல்லை. வாழ்க்கையில சம்பாதிச்சதை வச்சு லைஃப் என்ன செய்யணும்? இன்பமா கொண்டு போக தெரியணும். அவன் தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். துட்டு இருக்கு பிரதர், துட்டை கொண்டு எங்கேயா தூக்கி என்ன செய்யணும்? அதை வச்சு என்ன செய்யுது? பணம் நிறைய இருக்கு பிரதர், இருந்து நிறைய சம்பாதிக்கிறாரு பிரதர். சம்பாதிச்சு இங்க அழகா ஒரு மெய்ப்பனிடத்துல, பிரதான மெய்ப்பனிடத்துல கேட்டு சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு, சம்பாதிக்கிறதே ஒரு தொல்லைன்னு எழுதியிருக்காரியா. அந்த தொல்லையை நியமித்து இருக்கிறார். அப்படிதானே போட்டிருக்கு. அந்த செகண்ட் பார்ட்டை திரும்ப ஒரு முறை வாசிங்க. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு எவெல்லாம் நல்லவனா இருக்கிறானோ அப்படி நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போக பொருட்டு குமிச்சு வைக்கிற தொல்லையை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா? அவனுக்கு நியமித்து வச்சிருக்கிறான். சம்பாதிக்கிற தொல்லையை வச்சிருக்கிறார். நீ மாங்கு மாங்குன்னு சம்பாதிப்ப, ஆனா அந்த சம்பாத்தியத்தினால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வேறு யாரோ தமது பார்வைக்கு நல்லவனா இருப்பதற்காக தேவன் அதை சேர்த்து வைக்கிறார். அப்படி கர்த்தர் வசனம் சொல்லுது. இதுதான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற காரியம். அப்போ தமது பார்வைக்கு நல்லவனுக்கு தேவனாய் கர்த்தர் 3 ஆசீர்வாதத்தை அவர் நியமித்திருக்கிறார், வாக்கு பண்ணுகிறார். என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது பிரதர்? முதல்ல ஞானம் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. அதாவது விஸ்டம் என்ன செய்து அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. ஞானம் என்பது அறிவை காட்டிலும் சற்று வித்தியாசமானது. நான் எதை வாசிக்கிறேனோ எதை படிக்கிறேனோ அதை குறித்ததான அறிவை எட்டலாம், அதுக்காக ஞானத்தை எட்ட முடியாது. காந்திஜியுடைய வரலாற்று புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா காந்திஜி எங்க பிறந்தாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு காந்திஜியை குறித்ததான எண்ணத்தை பெறலாம், அறிவை பெறலாம். சரிங்க, இதெல்லாம் படிச்சதுனால ஞானம் வந்துடுமா பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் நிறைய படிக்கிறவனுக்கு ஞானம் இருக்கும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஒரு பழமொழி வேஸ்டா போயிடும். படிச்சு முட்டாள்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஏன் பிரதர் அவனை பார்த்து படிச்சு முட்டாள் ஏன் சொன்னான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவனுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். ஞானமே இல்லை. ஞானம்னா என்னது பிரதர்? எதை செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும். கர்த்தர் ஞானம் புத்தி அறிவை தருகிறார். ஒருவனுக்கு அப்படி வாக்கு பண்ணார் பைபிள்ல. வாக்கு பண்ணிட்டு சொன்னார், எதுக்குன்னா யூகித்து நடப்பதற்கும் யோசித்து நடப்பதற்குமான ஞானம் புத்தி அறிவை தருகிறார்னு வசனம் சொல்லுது. அப்ப ஞானம் புத்தி அறிவை தேவன் எதுக்கு தர்றாரு பிரதர்? முதல்ல யூகித்து நடக்கணும், அப்புறம் எப்படி நடக்கணும்? யோசித்து நடக்கணும். யூகிக்கிறதுன்னு என்னது? ப்ரெடிக்ட் பண்றது, யூகிக்கிறது. யூகிக்கிறது இது இப்படித்தான் போகும் என்பதை குறித்து யூகம் மனுஷனுக்கு என்னது? அவசியமானது. யாரால யூகிக்க முடியும் பிரதர்? கர்த்தர் யாருக்கு ஞானம் புத்தி அறிவை கொடுத்திருக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் யூகிக்க முடியும். அவனுக்கு மட்டும் தெரியும்
இது போர்ச்சரியா, இவன் ஏமாத்துக்காரனா, இவன் 5 பைசா குடிச்சா வருமா வராதா என்பதெல்லாம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பொண்ணோட ஆக்டிவிட்டி, நடை உடை பாவனையை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் இவன் உருப்பட மாட்டான். அதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை, கட்டிட்டு சாவ போறான்னு தெரிஞ்சிடும். யூகிக்கிற ஒரு இது போனோம். இந்த யூகிக்கிறது யார் தருவா பிரதர்? கர்த்தர் தான் தர முடியும், ஞானம் புத்தி அறிவோடு. அப்ப ஞானம் என்பது எதை செய்யணும் பிரதர், எப்படி செய்யணும் என்பதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப உடனே சொல்லுவாங்க எல்லாம் பிரதர் தொழிலே சரியில்லை பிரதர். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த தொழில் பண்றவனுக்கு ஒரு பழமொழி பக்காவா பொருந்தும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம தொழிலை விட மீதி எவன்லாம் தொழில் பண்றானோ அவன்லாம் அந்த தொழிலாம் டாப் சூப்பர்னு தோணும். இப்ப ட்ரெண்ட் என்ன, டீ கடை போட்டா பொழைச்சிக்கலாம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னா, நான் சொன்னேன் என் கூட கார்ல ஏறு, அப்படியே நம்ம ஃபீல்டு வரைக்கும் திருவாரூரோ திருநெல்வேலியோ போயிட்டு வருவோம். எத்தனை டீ கடை பூட்டி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓடுற 2 கடையை பார்த்தேன். இங்கிருந்து அப்படியே திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா திரும்பி வரும்போது ஒரு 4 கடை, போகும்போது ஒரு 4 கடை. இதான் ஓடுற கடை, மீதி எல்லாம் பூட்டுற கடை. ஒவ்வொரு பூட்டி இருக்கிற கடைக்கு பின்னாடி பல குடும்பங்கள் நாசமா போயிருக்குன்னு அர்த்தம், பல லட்சங்கள் வீணா இருக்குன்னு அர்த்தம். அது எத்தனை பேர் பார்ட்னர்ஷிப்பா துவங்கினாங்களும் தெரியாது, எத்தனை குடும்பம் தெருவுக்கு வந்ததோ தெரியாது, எத்தனை குடும்பம் ஏற்கனவே வச்சிருந்த சொத்துக்களை வித்து ரோட்டுக்கு வந்ததோ தெரியாது. அப்ப பிரதர் யூகிக்கணும், இது நடக்கும் இது நடக்காது யூகிக்க தெரியணும். யூகிச்ச பிறகு யோசிக்க தெரியணும், அது எப்படி நடைமுறைப்படுத்துவது. சரி இதை செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு, எப்படி நடைமுறைப்படுத்துவது யோசிக்க தெரியணும். இதுக்கு தான் ஞானம் வேணும். படிக்காதவனுக்குள்ள அந்த ஞானம் இருக்கும், படிச்சவனுக்குள்ள முட்டாளா இருப்பான். ஐயா ஒவ்வொரு வருஷம் பிறக்க பிறக்க உன்னை நீ நினைச்சுக்க, ஒவ்வொரு வருஷம் லைஃப்ல கர்த்தர் கொடுத்த வருஷம் எல்லாம் காலி ஆயிட்டே இருக்குன்னு நினைச்சுக்க. புது வருஷம் பிறக்குது நினைக்காத. ஒரு வருஷம் வாழ்க்கையில் என்ன ஆயிட்டு, வீண் ஆயிடுச்சு. அப்ப பிரதர் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க தெரியாதவன், பொண்டாட்டிய மகிழ்ச்சியா வச்சுக்க தெரியாதவன், அவன் முட்டாள். அவன் முட்டாள். மனைவியோடு மகிழ்ந்து இருக்கிறவன் தான் வேத வசனத்தின்படி ஞானி. எனக்கு இது இல்ல பிரதர் அது இல்ல பிரதர் புலம்பிட்டே இருக்கிறவன் முட்டாள். இருக்கிறதை வைத்து ஆசீர்வாதமாய் வாழுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப தேவன் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தேவன் வாக்களிக்கிறான் தனது பார்வையில நல்லவனுக்கு. ஞானம் என்பது பல சந்தர்ப்பத்தில் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமா இருந்தது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஞானிகளுக்கு ஞானம் கொடுக்கிறாராம், முட்டாளுக்கு ஞானம் கொடுத்தாரா பிரயோஜனம் இல்லையா. ஞானத்தை நாடுகிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப ஞானம் யாருடையது பிரதர்? அவருக்கே உரியது. இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா கர்த்தர் இல்லாம வாழ முடியாது. ஞானம் இருக்கிறவனுக்கு தான் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். ஞானம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் எந்த வரிசையில என்னுடைய வாழ்வை கட்டமைத்திருக்கிறார் தெரியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தர் எப்படி வருஷப்படுத்தியிருக்காரு குடும்பத்தை. திருமணம் முடியல, வாலிப பையனா இருக்கிறான், முதலிடம் யாருக்கு? முதலிடம் கர்த்தருக்கு. 2ஆம் இடம் பெற்றோருக்கு. திருமணம் ஆகாம இருக்கான் வாலிப பையன், பெற்றோருக்கு. 3ஆம் இடம் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு. 4ஆம் இடம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டு சகோதரனா இருக்கிறவனுக்கு. 5ஆம் இடம். அப்புறம் தான் ஃப்ரெண்ட் எல்லாம் வருவான். வாலி பையன் ஒருத்தன் ஃப்ரெண்டை தூக்கி மேல வச்சிருக்கிறான்னா அவன் உருப்படாம நாசமா போறான்னு அர்த்தம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர், இப்ப முதலிடம். 2ஆம் இடம் மனைவிக்கு கணவருக்கு. இந்த பக்கம் இருந்து கணவர் சொல்லுவீங்க, இந்த பக்கம் இருந்து மனைவின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த பக்கம் இருக்கவங்க தான் மனைவிக்குன்றீங்க. கணவருக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. மனைவிக்குன்றீங்க. மனைவிக்கு தான் யா கணவர் ஒருத்தர் வராரு இல்லையா, அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ
கணவர் மனைவிக்கு என் ஸ்தானத்தை முதல்ல நான் உறுதியா பிடிச்சிக்கிறையா, மீதிக்கதா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா கவனிங்க. அப்ப 2வது இடம் என்ன ஆயிடுச்சு பிரதர்? இப்ப கணவன் வந்துடுறாரு, மனைவி வந்துடுறாங்க. 3ஆம் இடம் பெற்றோர் போயிடுறாங்க. 4வது இடம் யார் வரா? 4வது இடம் தான் உடன் பிறந்த சகோதரர் வர. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் போகுது. இப்ப குழந்தை பிறந்துட்டு முதலிடம் கர்த்தர் தான். 2ஆம் இடம் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, கணவர் மனைவி, அப்படியா? கரெக்ட். 3ஆம் இடம், 3ஆம் இடம் தான் பிள்ளைகளுக்கு. அங்கேயே மாத்தினீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. குழந்தை பிறந்துச்சு பிரதர், இனி என் ஹஸ்பண்ட் முக்கியம் இல்ல, என் பிள்ளை தான் முக்கியம், இனி என் மனைவி முக்கியம் இல்ல, எனக்கு பிள்ளை தான் முக்கியம், அங்கேயே விளங்காம போறீங்கன்னு அர்த்தம். 3ஆம் இடம் தான் பிள்ளை வரும். ஏன் பிரதர்? அப்புறம் பிள்ளைக்குன்னு ஒரு லைஃப் வருது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி. என்னங்க அப்ப எங்க போவீங்க? அப்ப இத்து போனவனா இருந்தாலும் அதே கணவர் தான், இத்து போனவளா இருந்தாலும் அதே மனைவி தான், கை கால் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் அதே மனைவி கணவன் தான். அதோடு தான் போக முடியுமே தவிர, பிள்ளை பைபிள் சொல்லி இருக்குது, அண்ணன் நீங்க அன்னைக்கே பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2வது இடம் என் மனைவிக்கு, 2ஆம் இடம் எனக்கு கணவனுக்குன்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க. விளங்கிட்டாலுங்களே? அப்படிதான் அதை அக்செப்ட் பண்ண. இது என்ன பிரதர்? இது தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் புரியும், மற்றவனுக்கு புரியவே புரியாது. இந்த அம்மா செல்லங்களா இருக்கிறான்னு பாருங்க. பையன் அம்மா பிறத்தால் அந்த சேலையை பிடிச்சிட்டு அலையிறான் பத்திலா, அவனுக்கு மாத்திரம் கட்டுப்படுறது ரொம்ப கஷ்டம். அவ பெரிய பாவம் பண்ணவதான் என்ன செய்வா, அவனுக்கு கட்டுப்படுவா. அவன் பிறத்தால் அம்மா பிறத்தாலேயே அலைவான் காலம் ஃபுல்லா. அப்புறம் கர்த்தர் ஒரு ஸ்டேஜில் பார்த்து அம்மாவை காலி பண்ணிடுவாரு. அவர் பாப்பார்ல, பாவம் என் மகன் ரொம்ப ஒத்துழைப்படுறா, போடுறா அருவாளன்னு எங்க போட்டுருவாரு. என்னங்க நம்மளோட ஒரு பெரிய ஞானிங்க அவரு தெரியுங்க. ஆபிரகாம வாடான்னு கூப்பிட்டு அந்த ஆள் திசை மாதிரி எங்கேயே போய் உட்காந்துருந்தான். சொன்ன பேச்சு கேட்க வழியே இல்லை. போட்டார், அவங்க அப்பாவை போட்டார். அருவாளை அப்பா மேல போட்டுட்டு தான் டேய் கிளம்புனார். மறுபடியும் 2வது அழைப்பு கொடுத்தாரு. முதல்ல அருவாளத்துக்கு எங்க போட்டாரு? அவர் தெரியுமே அப்பஞ்சு 6 வரைக்கும் உருப்பட மாட்டான்னு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, பை பர்த்து சொன்னார், யாக்கோபு தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், ஏசா வந்து நீ அடுத்த கட்டத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகாபு ஏசா விஷயத்துல கர்த்தர் ப்ராபசி கொடுத்திருந்தார். அதன்படி அம்மாக்காரி இருந்தா. அப்பங்கார என்ன பண்ணா? அப்பங்கார என்ன பண்ணாங்க? எதுக்கு அவர் மேல பிரியமா இருந்தாரு? நல்லா உணர்த்தியா திங்கிறது, காரசாரமா திங்கிறதுக்கு. யாரு மேல இப்ப கேட்டீங்கன்னா, தேவன் ஏற்கனவே சொல்லியும் யாரு மேல இவருக்கு பாசம்? மாத்தி பாசம். மாத்தி பாசம்னு கர்த்தர் பார்த்தாரு, கண்ணை பிடிக்கிட்டாரு. கண்ணு இருந்தா தானே நீ பிளஸ் பண்ணுவ, கண்ணை குடு தடவிப்போ. இப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் எங்க போயிடும்? கடைசி வரைக்கும் கண்ணே இல்லை. மோசைக்கு அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் 120 இயர்ஸ் வரைக்கும் கண்ணுல பார்வை என்ன செய்யல, மங்களன் கர்த்தர் மென்ஷன் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை குறிப்பிடுறாரு. ஈசாக்கு அப்படி இல்லை, புடுங்கடா கண்ணை. ஈசாக்கு நல்லவர் தானங்க. நல்லவராகவே இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமா போனேன்னா கண்ணையும் புடுங்குவாரு, கையும் ஒடிப்பாரு, காலையும் ஒடிப்பாரு, அருவாளத்துக்கு அம்மா மேலையும் எறிவாரு, அப்பா மேலையும் எறிவாரு. கவனமா இருந்து விடுங்க. நான் சொல்றது வசனம். நல்லவர் தானங்க, ஒரு குறையும் கர்த்தர் சொல்லவே இல்லையே. அப்படிப்பட்ட ஈசாக்கே இருந்தாலும் என் திட்டத்தை நிறைவேற்றினா இவன் குருடனா இருந்தாலும் நடக்கும். குருடனாக்கிரு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப கர்த்தர் ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது, அறிவு அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் கொடுக்கிறார். அதை அவர் வாக்கு பண்ணுகிறவரா இருக்கிறார். தானியேல் புஸ்தகத்துல அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றா இருக்கிறது. அவர் ஞானத்தை நாடுகிறவனுக்கு ஞானத்தை, அறிவை நாடுகிறவனுக்கு அறிவை என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்ற அனுப்பும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒருத்தன் உனக்கு முன்னாடி நின்று பேச முடியாத அளவுக்கு உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். ஞானமுள்ள வார்த்தைகள் வரும்போது எதிரில் இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. 4 கேள்வி கேட்டான்னா அதுக்கு பிறகு அவனால பேச இயலாது, திருன்னு முழிப்பான். அதுக்குதான் தேவன் அந்த ஞானத்தையும் அந்த வார்த்தைகளையும் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். எதிர் இருக்கிறவன் பேச துணியாதபடியான ஒரு ஞானம். 2 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுவாருப்பாங்க தெரியுமா? அந்த ஞானமான வார்த்தை. ஆப்போசிட் டப்புன்னு வாயை மூடிவிடணும், வாயே திறக்கப்படாது. யாரு கொடுக்குறா பிரதர்? கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சொல்வன்மையை கொடுக்கிறார், அந்த பலனை கொடுக்கிறார்.
அதை கொடுத்துதான் தேவனாய் கர்த்தர் அப்பா போங்கப்பான்னு ஊழியத்துக்கு என்ன செய்தாரு? அனுப்பி வைத்தார். எதிரிகளுடைய கூட்டத்துக்குள்ள அனுப்பினாரு. எதிரிகளுடைய சேனைக்குள்ள பாயும்படியான பலனை கொடுத்து அனுப்பினாரு. அப்ப கர்த்தருடைய ஞானம் எல்லாம் என்ன செய்வது? எப்படி காரியங்களை நடத்துவது? அப்ப அவர் தான் கொடுக்கிறார். இதெல்லாம் கர்த்தராலே வாக்களிக்கப்பட்ட ஞானமா இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறவர் இடத்துல என்ன செய்? கேட்க கடவன். யாருக்கு சொன்னாரு? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. எத்தனை வயசுக்காரனுக்கு எழுதினாரு? ஞானத்தில் குறைவுள்ள எல்லாருக்கும் எழுதினார். எல்லாருக்கும் எழுதினார். நம்ம இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்லி 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 என்னமோ எக்ஸாமினேஷனுக்காகவே கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி அதோட நிறுத்திக்கிடுவோம். பைபிள் எழுதப்பட்ட காலத்தில் எக்ஸாமினேஷன்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இது எக்ஸாமுக்காக மார்க்குக்காக கர்த்தர் எழுதின வார்த்தை அல்ல. அப்ப ஞானத்தில் குறை உள்ளவன் குறை உள்ளவள். உனக்கு எத்தனை வயசு ஆயிருந்தாலும் சரி, 80 வயசு ஆயிடுச்சுங்க, நாளைக்கு சாவ போறேங்க, அப்போ ஞானத்துல குறை உள்ளவனா கர்த்தரை தான் கேட்க முடியும். 80 வயசு தாத்தாவுக்கு ஞானம் வேணுமா? பிரதர், ஆமா. மகனை எப்படி நடத்தணும், மருமகள் எப்படி நடத்தணும், வீட்டுக்குள்ள என்னென்ன காரியங்களை எப்படி நடத்தணுங்கிற ஞானம் வேண்டாமா? புத்தி வேண்டாமா? கிறிஸ்தவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் வயசானதுக்கெல்லாம் மூளையே இல்லாம அலையுது. எனக்கு தெரிஞ்சு புறஜாதிகள்லாம் மூளையா தான் இருக்கிறான். அப்படியே நீங்க நங்கநல்லூர் சைடு போனீங்கன்னா 80 வயசு பாட்டியம்மா கூண்டு விழுந்து கிடக்கும். ஆனா போனீங்கன்னா உட்காந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு செய்வ தெரியுமா? கால் மேல கால் போட்டு உட்காந்து நான் மாமியார் இருக்கோம், நீ தானே வந்திருக்க மருமகா, நீ வந்து எனக்கு வெட்டி கொடுக்க உன் கடமை அப்படிங்கும். அப்ப அதுக்கு அறிவு இருக்கா பிரதர்? அதுக்கு ஞானம் இல்லை. அதுக்கு ஞானம் இல்லை. தாத்தா ஒண்டி பிறந்து போனார். காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் தின்னுகிட்டே இருப்பான் மனுஷன். இன்ஜின் சரியான இன்ஜின். காலையில் எழும்புன உடனே ஒரு 4-5 கிண்ணத்துல ஸ்நாக்ஸை போட்டு தான் உட்காருவான். எழும்புன உடனே 5:30 மணிக்கு சாப்பிட்டு காப்பியை குடிச்சு 8:30 மணி ஆயிடக்கூடாது. 8:40 ஆச்சுன்னா மருமகட சண்டைக்கு போவான். டிஃபனுங்க டிஃபனுங்க, ஏற்கனவே சாப்பிட்டதே இன்னும் செபிச்சுதானே தெரியல. மத்தியானம் 12:30 மணி ஆயிடுச்சுன்னா லஞ்சுங்க லஞ்சுங்க லஞ்சுங்க. அவ 8:30 மணிக்கு காலையில் எழுப்பி பிள்ளைக்கு கழுவி விடுவாளா, இன்னொரு பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்புவாளா, டிஃபனை பண்ணுவாளா? ஒரு அறிவு இருக்காது. சும்மா கடந்து வீட்டுக்குள்ள பண்ற அட்டகாசம் ஓவரா இருக்கும். நேரில் பார்த்ததான் சொல்றேன். 12:30 மணிக்கு நாண்டுகிட்டு நிற்பான். எங்க சோறாங்க சோறாங்க சோறாங்க. இப்பதான் 11:30 மணிக்கு ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கிற, 4 கிண்ண மிச்சர் தின்னு காலி பண்ணி இருக்கிற. உள்ள இருக்குது மிஷினா அல்லது வேற எதுமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இவ்வளோ அட்டகாசம். அப்ப ஞானம் இருக்கானுங்கிறத கேள்வி வருது இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஞானம் இல்லாம இருக்கிறேயா, கொஞ்சம் ஞானத்தை தாரோம், வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கணும் கூட எனக்கு தெரியல. விளங்குதா விளங்கலையா? எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தான் கேட்கணும். அப்ப இது எக்ஸாமினேஷனுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்ல. ஞானத்தில் குறைவுள்ளன்னு சொல்லி எனக்கு ஞானம் குறைவா இருந்தா நான் கேட்கணும். உங்களுக்கு ஞானம் குறைவா இருந்தா கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஐயா, எனக்கு இதை குறிச்சு ஞானம் இல்லை, எப்படி நான் நடந்துக்கிறதுன்னு தெரியல, ஃபேமிலிக்குள்ள எப்படி நான் எந்த காரியத்தை சேர்ந்துன்னு எனக்கு அறிவு இல்லை, நீ கொஞ்சம் எனக்கு என்ன செய்யும், எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாரும். என்னங்க ஞானம் எல்லாத்துக்கும் வேணுங்க. அப்ப எங்க போய் என்ன பேசணும் பிரதர்? அறிவே இருக்காது, சுத்தமா ஞானம் இருக்காது. எதையாவது பேசிட்டு வந்துட வேண்டியது. அப்ப யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஞானம் தேவை இருக்கு. யார்கிட்ட கேட்கறது பிரதர்? கர்த்தர்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். சாலமோன் அங்கதான் கேட்டார். ஒரே மேய்ப்பனால் அவருக்கு சகலமும் அருளப்பட்டிருந்தது. அப்ப இதெல்லாம் ஞானத்தை குறித்து தேவனாய் கர்த்தர் பிராமிஸ் பண்ணி இருக்கிற, நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற வார்த்தைகளாக பார்க்கிறோம். அதே ஆண்டவர் அறிவை குறித்து சொல்லுகிற வார்த்தையாக அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன்னுடைய சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. இது கர்த்தரை குறித்த நாலேஜ் பேசுறாரு. முதல்ல ஞானம் என்கிற விஷயத்தை குறித்து பார்த்தோம். இங்க இப்ப நாலேஜை குறித்து பேசுகிறாரு. ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் அவரை அறிந்து கொள்வார்கள்
என்று கர்த்தர் சொல்லுகிறான். இது எப்ப பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, முன்னாடி வசனங்கள் சொல்லுகிறது அந்நாட்களுக்கு பிற்பாடு. என் நாட்களுக்கு பிற்பாடு பிரதர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழும்பிய நாட்களுக்கு பிற்பாடு. அங்க வாக்கு கொடுக்கப்படுது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. ஒரு நாள் வருயா, அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து உயிரோடு எழும்பி இருப்பார். அன்னைக்கு அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார், உனக்குள்ளே அவர் செயல்படுவார். அன்னைக்கு ஒருவன் உன்னை பார்த்து இதை கத்துக்க அதை கத்துக்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவரே உனக்கு எல்லாத்தையும் கத்து தருவாரு. இப்ப பிரசங்கமே தேவையில்லையா பிரதர்? அந்த லெவலுக்கு நீங்க இருந்தா தேவையில்லை. அப்ப ஆவியால் நடத்தப்படுகிறவனுக்கு பிரசங்கம் தேவையில்லை, ஆவியால் நடத்தப்படல. இந்த வார்த்தையை சொல்ல வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்கள் பார்க்கிறோம், அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை பிசாசுக்கு இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, அது நல்லது இல்லை சொன்னா கேட்கணும்ல. இடம் கொடுத்தா என்ன ஆகும் பிரதர்? இடம் கொடுத்தா வீணா போயிடும், அவ்வளவுதான். அப்ப தேவனாய் கர்த்தர் நம்மகிட்ட சொல்றார், ஆவியில நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு யாரும் வந்து போதிக்க வேண்டியதில்லை, அவர் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த குறைகளை நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானுடைய ரோல் என்ன பிரதர்? உனக்கு கழுது தருவேன், குதிரை தருவேன், உனக்கு வீட்டை தருவேன், வாகனம் தருவேன் சொல்றதா? அது மட்டும்தான் ஒரு வேலை. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா ஊழியங்களும் அது மட்டும்தான் நடக்குது. அப்ப ஆவியானருக்கு வேற வேலையே இல்லை, உனக்கு இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்றது மட்டும்தான். அப்படியா? வசனம் சொல்லுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப ஆவியானுடைய ரோல் என்ன பிரதர்? கண்டிக்கிறாரு, உணர்த்துகிறார். எது பாவம் உணர்த்துகிறார், எது நீதி உணர்த்துகிறார், எது நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்னு சொல்றார். இதுதான் அவருடைய வேலை. நமக்கு தெரிஞ்சு இப்ப ஆவியானவர் அந்த வேலையை பார்த்த மாதிரியே இல்லையே. எங்க பார்த்தாலும் ஆவியானுடைய வேலை என்னன்னா, உனக்கு கழுதை தரேன், குதிரை தரேன், கார் தர போறேன், உனக்கு ஒரு பெரிய வீட்டை தர போறேன். இதான ஆவியானுடைய வேலையாவே பார்க்கிறோம். அப்ப பைபிள் வசனம் பொய்யா இல்ல இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் பொய்யான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அதுக்கு இடம் கொடுத்தாதானே, அதுக்கு இடம் கொடுத்தாதானே ஈஸியா பிசாசுக்கு இடம் கொடுத்துடும். யூதாஸ் காரியத்து மாதிரி, யூதாஸ் காரியத்து மாதிரி பிசாசுக்கு டக்குன்னு இடம் கொடுத்துருவோம். என்னங்க கர்த்தர் அழகா சொல்றாரு, இனி வர்ற நாட்கள்ல. அப்ப தேவனை குறித்து அறிய வேண்டிய அறிவு, அந்த நாலேஜை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். அப்ப தேவனை குறித்து அறிய வேண்டிய அந்த அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அது ஒவ்வொருத்தனுக்கும் அவசியமான ஒன்றா இருக்கிறது. எனக்கு எதுக்கு பிரதர் வரம்? நான் சொல்லுவேன், எல்லா விசுவாசிக்கும் ஒரு வரம் அவசியம், மிக மிக அவசியம். ஆவிகளை பகுத்தறிகிற வரன்னு சொல்லுவேன். எதுக்கு பிரதர் வர வேணும்? ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, ஒரு ஆளை பார்க்கும்போது, இது சரியானது தானா, சரியான பாதையில் தான் பயணிக்குதா என்பதை அறிந்து கொள்ளாதவன் வெளியில வஞ்சிக்கப்படுவான், எளிதில் வஞ்சிக்கப்படுவான். உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களை நம்பி இன்னைக்கு வீணா போனவங்க ஏராளம். ஒரு பொண்ணு ரசிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ள வந்தா, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு ராஜகுமாரனை கொண்டு வருவேன் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. என் வைஃப்ட்டு கேட்குறா, அக்கா ராஜகுமாரன் வருவாருன்னா அப்ப அந்த வீட்டில் ஒரு 5-6 வேலைக்காரங்க இருப்பாங்களா? 5-6 வேலைக்காரங்க இருக்க வீட்டு தான் இப்போ போறாங்களாம். கேட்கும்போது நல்லா இருக்கும், குழு 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 குழுன்னு இருக்கும். அது உண்மையா பிரதர்? அது உண்மையா தானே ஒரு பெரிய கேள்வி வருது. அப்ப பிரதர் எது ரியல் லைஃப், எது எப்படி இருக்கும்? நான் சொல்றது என்ன, எல்லாத்தையும் தியாகம் சொல்ற மனப்பான்மை இருந்தா கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா பண்ணாது. எவ்வளவு ஒருத்தி நல்லா இருக்கட்டுமே, மனைவிக்காக நான் சொல்றதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிறவன் தான் கல்யாணம் பண்ணணும். என் ஹஸ்பண்டுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்றவ தான் கல்யாணம் பண்ணணும். பிள்ளை பிறந்ததுன்னா பிள்ளைக்காக நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்றவ மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். குணசாலியான ஸ்திரீ கட்டின வீட்டில் குடியேறுகிறாள், அப்படியே வசனம் சொல்லுது. அவதான் வீட்டை என்ன செய்யறா, அவதான் கட்டுறா. கட்டுறவங்களுக்கு தான் அது தெரியும் அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும். போய் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்க்கையை டெவலப் பண்ணி வர்றவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியானது என்பது நன்றாகவே தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த மனப்பான்மை இல்லாம என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. எனக்கு அந்த மனப்பான்மை ரொம்ப 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 அவசியமானது. அப்போ பைபிள் வசனம் சொல்லுது, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ஆவியானவர் என்ன பண்றாரு, எதுக்கு செயல்படுறாரு, என்னமாய் செயல்படுறாரு, என்கிட்ட அவர் என்னெல்லாம் பேச விரும்புகிறார், இது குறித்து கொஞ்சமும் ஞானம் இல்லாம ராஜகுமார வரான், கழுது மேல வரான், குதிரை மேல வரான், ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறான் மாப்பிள்ள அப்படின்ட்டு போனா என்ன பண்றது? வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? கர்த்தர் கட்டி எழுப்புவார், கர்த்தர் கட்டி எழுப்புவார்.
அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பிரதர்? மகிமையா இருக்கும். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். நல்ல கவனிங்க, அறிவடைந்து அறியும்படி தொடர்ந்து போவோமா? அதான் அறிவடைஞ்சாச்சு, அப்புறம் அறியணும். சரிங்க, அறிவை அடைவதற்காக தேவனை யார் தேட முடியும்? ஏற்கனவே அறிவுங்கிற ஒன்னை அடைஞ்சவன் தான் தேடுவான். சுத்த முட்டாள் இங்க வர மாட்டான், கர்த்தரை தேடி வரைய மாட்டான். அப்போ கர்த்தரை குறித்த அறிவை அவன் அடைஞ்சிருக்கிறானோ அவனுக்கு இது போதாது போதாது என்கிற உணர்வு இருக்கும். தொடர்ந்து தேவனை பின்பற்றிக்கிட்டே போவான். எதற்காக? தேவனை இன்னும் இன்னும் அறிவதற்காக, இன்னும் அறிவதற்காக பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் அறிவை அடைஞ்சிட்டான். ஆனா அவனுக்கு அது போதும் என்கிற மனப்பான்மை என்ன செய்யாது, உண்டாக்காது. கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் அறிந்து கொண்டவன் இன்னும் அறியணும் முற்படுறான். அறியாம இருக்கிறவன் அவர் தொடரவே மாட்டான். கொஞ்சமா தேவனை குறித்து அறிவு இருந்தா நான் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் பிறக்கும். எதுக்கு சர்ச்சுக்கு போறோம் பிரதர்? கர்த்தரை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வோடு போனலாம். தேவனை அறிந்து கொண்ட சர்ச்சுக்கு எதுக்கு போவான்? தேவனை ஆராதிக்க எதுக்கு போவான்? கர்த்தரை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். நான் போற இடத்துக்கு அறிய வாய்ப்பு இல்லையா, அந்த இடத்த கட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போவான். அங்க போனா நான் தேவனை அறிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு என்ன உண்டாகாது, வாய்ப்பே இல்லை. எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க நான் போறேன், கர்த்தரை அறிஞ்சு கொள்றேன், அங்க நான் ஓடுறேன்னு சொல்லி ஓட ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டான். இன்னும் அதிகப்படியான ஆர்வம், அந்த தாகம் உள்ள கொடுக்கப்படும். தாகம் உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர் ஊற்றப்படும். தாகம் உள்ளவன் மாத்திரம்தான் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற முடியும், மற்ற யாரும் பெற முடியாது. அப்ப அறிவடைந்தவன் இன்னும் அறிவடையும்படி தேவனை என்ன செய்கிறான்? பின்தொடர்கிறான். யோவான் 7ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று என்ன செய்வான்? அறிந்து கொள்ளுவான். ஆர்வம் உள்ளவனுக்கு, தேவனுக்குள் இருக்கிறவனுக்கு நல்லா தெரியும் இந்த உபதேசம் எங்கிருந்து வருகிறது. பேசுகிற ஒரு மனுஷனுடைய, ஒரு பிரசங்கியார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பிரதர், பேசுகும் போதே தெரியும் இது எங்கிருந்து வருது, இந்த பிரசங்கம் எங்கிருந்து வருது, இது எவ்விதமாய் வெளிப்படுகிறது, ஏன் பேசுகிறான் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளுவான். மற்றவனால அறிஞ்சு கொள்ள முடியாது. இதெல்லாம் தேவனை குறித்து அறிகிற அறிவாக பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்குது. 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு சத்தியம் கொடுக்கப்படுது. அந்த சத்தியம் விடுதலை கொண்டு வருகிறது. அதை குறித்த அறிவை அவன் அடைகிறான். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எதுங்க நித்திய ஜீவன்? இயேசு கிறிஸ்துவை அறிவதும் தேவனை அறிவதும். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு, அந்த நாலேஜ் என்பது கர்த்தராகிய தேவனாலே நமக்கு வாக்களிக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. மூன்றாவது, இன்பத்தை குறித்து, ஜாயை குறித்து தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்படுது இன்பம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாரியா, அதான் உன்னுடைய பலன். கர்த்தர் சொல்றார், கொழுமையானதை பூசி மதுரமானதை குடி. என்னங்க, காலையில ஓட்ஸ் கஞ்சி குடி. ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த லிஸ்ட்ல வருமா? கர்த்தர் சொன்னாரு, கொழுமையானதை நல்லா சாப்பிடு, மதுரமானதை குடினார். ஏன் பிரதர்? அது இல்லைன்னா பாடி இயங்காதுங்க. உடம்புக்கு என்ன தேவை? கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தேவைங்க.
நம்முடைய உடம்புக்கு சில எண்ணெய் தேவை, இல்லைன்னா ஜாயிண்ட்லாம் காணாம போயிடும். எதையுமே நான் சாப்பிடலங்க, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி அப்படியே நான் ஃபிட்டா என்னுடைய உடம்பை பார்த்துக்கிறேன் பிரதர். 100 வருஷம் வாழ போறியா? கேரண்டியா உங்களுக்கு? ஒல்லியா இருக்கிறவன்லாம் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வாழ்றானா? குண்டா இருக்கிறவன் அதுக்கு மாதிரி சாவறானா? ரியல் லைஃப் அப்படி. அப்ப கர்த்தர் எக்ஸசைஸை வெறுக்கிறாரா? எக்ஸசைஸ் எல்லாம் வெறுக்கல. நலமானதை சாப்பிடு, நல்லா வாக்கிங் போ, என்ன முடிச்சுதா செய், அதை அப்படி மாங்குன்னு செய்யி, ஜிம்முக்கு போய் காலில இருந்து சாறு வரைக்கும் சாவுன்னு கர்த்தர் சொல்லல. விலகி கொள்ளணும். உடம்புக்கு சிலதெல்லாம் தேவை, எல்லாம் சாப்பிடணும், லிமிட்டா சாப்பிடணும். உடம்புக்கு எல்லாம் தேவை, தொண்டை வரை சாப்பிடாது, குச்சி வச்சு குத்துற மாதிரி என்ன செய்யாத, சாப்பிடாத. ஓரளவு உடம்பு என்ன செய்யணும் பார்த்துக்கணும். ரொம்ப ஓவரா பண்ணியெல்லாம் ஒன்றையும் சாப்பிட போறது இல்லை. நல்ல கொழுமையானதை சாப்பிடுங்க, மதுரமானதை குடிங்க. வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அதே மாதிரி ஒன்னையும் மறந்துடாத, இல்லாதவனுக்கு ஒரு பங்கு, இல்லாதவனுக்கு ஒரு பங்கு அனுப்பு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நான் மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு எனக்கு அது உதவும். எது உதவும்? இல்லாதவனுக்கு அனுப்புறோம் இல்லையா, அது உதவும். இல்லைன்னு கேட்கிறானா, அவனுக்கு என்ன வேணா உதவி செய்யு, பொருளா என்ன வேணா உதவி செய்ய. ஏன்ட்ட கேட்பேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லையா சொல்லு, நான் மாசந்தோறும் கூட உனக்கு என்ன பண்றேன், ஃபுட் அனுப்புறேன். மாசந்தோறும் மளிகை சாமான் அனுப்புனா ரெடி, அனுப்புறேன். என்ன ஆயிரப்போகுது? என்னங்க என்ன ஆயிரப்போகுதுன்னு கர்த்தர் என்ன அந்த நிலையில வச்சிருக்கிறார்ல, அது ரொம்ப முக்கியமானது. போற இடத்துல யார் கேட்டாலும் கொடுக்கிற நிலையில வச்சிருக்கிறார் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. நான் ஒன்னும் குறைஞ்சு போடல. எத்தனை விபத்து நாச மோசங்களுக்கு தேவன் என்னை பாதுகாத்து வேலையை அடைத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, எவ்வளவு நடக்குது. ஆனா தேவன் என்னை அற்புதமா பாதுகாத்து கூட்டிட்டு போறாருல. பாதி நாள் உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறோம் கார்ல, கர்த்தர் பாதுகாக்கிறாருல. அப்ப இல்லாதவர்களுக்கான ஒரு பங்கை நான் நியமிக்கணும். ஆனா இல்லாதவன் என்னைக்கும் தேவனுக்கு மேல வந்துடக்கூடாது. ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இன்னைக்கு, அந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இல்லாதவனை தானே தேவனுடைய லிஸ்ட்ல வச்சு பாக்குது. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இல்லாதவனா இருந்தாலும் எனக்கு முதலிடம் தேவனுடைய ராஜ்யம் தான். இவன் எனக்கு அதுக்கு பிறகு யாரு தான்? ரெண்டாவது தான். வசனம் அப்படிதான் சொல்லுது. தரித்திரம் எப்பொழுதும் வங்கோடு இருப்பான், நானா எப்பவும் வங்கோடு இருக்க மாட்டேன். அது ஒரு அர்த்தம் என்ன? தேவனுடைய ஊழியம் எல்லாம் வெயிட் பண்ணாது. அந்த கிராமத்தை ஏன்ட்ட கொடுத்தார், நான் அதை செய்யல பிரதர், அது எனக்காக வெயிட் பண்ணுமா? இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் அங்க செய்வார். எனக்காக ஊழியம் நிக்காது, உங்களுக்காக ஊழியம் நிக்காது. எங்க இப்ப நம்முடைய ஊழியமா இருந்தாலும் நீங்க உதவி செய்யலைனாலும் அது நிக்க போறது இல்லை, அது நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் நிக்காது, நான் இல்லைனாலும் நிக்காது. அது தேவனுடைய காரியம், அதுக்குதான் முதலிடம், அதுக்கு பிறகுதான் இல்லாதவன். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, இல்லாதவனை தூக்கி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்ப மேல தூக்கி வச்சுக்கிட்டான். அதுதான் முக்கியம்ன்றான். அது பைபிள் போதிக்கிறது அல்ல. அவனும் இருப்பான், நீ அவனுக்கு ஒரு பங்கு அனுப்பு. அப்போ நான் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழதான் கர்த்தர் எனக்கு படிப்பு கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, தொழிலை கொடுத்தாரு. எதை செஞ்சாலும் ஜாலியா செய்ய தெரியணும். ஊழியம் பண்றோம் பிரதர், இவ்வளவு டிராவல் பண்றோம், ஆனா ஜாலியா தான் நாங்க இருப்போம். என் கூட டிராவல் பண்ணி தெரியும், அவ்வளவு ஜாலியா இருப்பேன். ஐயோ போனோம் ஓய் பண்ணி அப்படின்னா இது நான் அப்படி நினைக்கிறதுனால இது நடக்க போதா? நான் ஜாலியா போவேன், கூட வரைய எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடு வா போலாம். ஊழியம் செஞ்சாலும் நான் ஜாலியா தான் செய்யணும். குடும்பத்தை நடத்தினாலும் நீங்க இன்பமா தான் நடத்தணும். குடும்பத்தை தொழில் பண்றீங்களா, அதை ஜாலியா செஞ்சு பழகணும். ஐயோ கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், என்னைக்கு திறப்புது, என்னைக்கு திறப்புது. அதே இதை ஜாலியா செய்யுங்க, அந்த வேலையை ஜாலியா செய்யுங்க. அது ஏன் கஷ்டமா நினைக்கிறீங்க? அது கஷ்டமா நினைக்கிறதுனால தானே கஷ்டம். அதை ஜாலியா செஞ்சுட்டு அது ஏன் கஷ்டமா இருக்க போகுது? அப்ப கர்த்தர் என்னை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அது தேவனாய் கர்த்தராலே வாக்களிக்கப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. நல்லா சாப்பிடு, நல்லதா குடி, ஏழைகளை கொஞ்சம் மனசில் நினைச்சுக்க, சந்தோஷமா இரு. அதுதான் உன்னுடைய பலன், அதுதான் உன்னுடைய பலன். அப்ப மகிழ்ச்சியோடு ஓடுறதுனாலதான் இவ்வளவு டிராவல், இவ்வளவு காரியம். இன்னைக்கு 147 சபையை திறக்கும்படி கர்த்தர் நடத்துறாரு. கொடுத்ததை பாரப்பட்டு ஏதோ பெருசா கர்த்தரை சுமக்கிற மாதிரி ஊழியமே பண்ணாலும் கர்த்தர் தான் என்ன சுமக்கணும். நான் என்னால் எப்படி அவரை சுமக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்போ இன்பத்தை தேவனாய் கர்த்தர் வாக்களிக்கிறார். சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும்
உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். இந்த வார்த்தைகள் நல்லா கவனிங்க. ஆனந்தத்துல பரிபூரண ஆனந்தம், பேரின்பம் எழுதல சொல்ல நித்திய பேரின்பம். தேவனுடைய வலது புறத்தில் இருக்குது. அப்ப கர்த்தருக்குள் இருக்கிறவன் என்ன செய்யணும் கேட்டா சந்தோஷமா இருக்கணும். ஆனா நமக்கு எப்படி கேட்டீங்கன்னா கர்த்தரை பார்த்து வந்தாலே சோகமயமாதான் வாருது. பக்கத்துல இருக்கிறார், அவர் ஒரு நாள் என்ன சொன்னார், என் மனைவிக்கு உங்க மார்க்கம் தான் செட் ஆகும் பாரு. ஏன் பிரதர் அப்படின்னு. இல்ல அவ எப்பவும் சோகமாவே இருப்பா, அது உங்களுக்கு தான் செட் ஆகும் பிரதர். அதனாலதான் அவ சர்ச்சைக்கு போனா தடை பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க போனோன்னு சொல்லி கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறாரு. இப்படியே சொன்னோடனே என் மனைவிக்கு அப்படியே கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும், எளிமை வந்துருவாங்க. அப்ப என்ன புறஜாதியா நம்மளை குறிச்சு என்ன நினைக்காம பாருங்க. கூட்டத்துல போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பானுங்க. எங்க வந்திருக்கிற நீங்களாம் கண்ணீரோட தான் வரணும்னு ஏதாவது கர்த்தர் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாரா? என் பாதத்துக்கு வந்தாலே உட்காந்து வந்தா நீ அழுதுகிட்டே இருக்கணும். நான் வந்து கர்த்தரும் கண்ணீரை துடைக்கிறார். எதுக்கும் கண்ணீரை துடைக்கணும்? கர்த்தர் தான் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. எதுக்கு உங்களை போட்டு கண்ணீரை துடைக்கிறார்? சந்தோஷமா மகிழ்ச்சியா எளியும் போக வேண்டியதானே. அப்ப புறஜாதியனுடைய நிலை என்ன? கிறிஸ்தவனாலே உட்காந்து கூட்டத்தில் அழுதுகிட்டே இருப்பான். கர்த்தர் கண்ணீரை காண்கிறாருமா, உனக்கு நோயை குணமாக்குறான், இந்த முட்டு வலி சரியாகுதுமா, ஐயோ என் முட்டு என் கை கால் முட்டு வலியோடு இருந்தாலும் கர்த்தர் தருவாரு, அது சுகமாக்குனாலும் கர்த்தர் தான் தருவாரு. போயா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போங்கிற கோணத்துல வரணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்ப நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம். இப்ப எவ்வளவு கர்த்தர் வாக்கு பண்றாரு பாருங்க. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்ளுவாய். இது அடுத்து கர்த்தர் சொல்ற வார்த்தை. அப்ப ஒன்றை நீங்க நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா நம்மோடு சொல்ற, ரட்சிப்பினாலே மகிழ்ச்சி தாயா, கர்த்தருடைய சமூகனாலே மகிழ்ச்சி தான். ஆனந்தமா தேவனுடைய சமூகத்தில் இருக்கும். இது எங்க பார்க்க முடியும்னா தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் கரப்ட் ஆயிட்டோம். நார்த் இந்தியா வந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி பார்க்கலாம். நார்த் இந்தியா வந்தீங்கன்னா அங்க விசுவாசிகளுக்குள்ள அந்த மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். விடிய காலம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் நான் கூட்டம் பேசியிருக்கேன். அவ்வளவு கரை புரண்டு ஓடும், அந்த மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். அவங்களுடைய ஆராதனையில அவங்களுடைய காரியத்துல அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. பஞ்சாபுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஐயோ, அவங்களுடைய ஆராதனை அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ ஆனந்தம் கரை புரண்டு ஓடும். தமிழ்நாட்டுல சாபக்கேடு அழுதுகிட்டே வந்து துக்கமா இருந்தா மட்டும்தான் கத்துக்கிட்டே வரணும்னு ஒரு முடிவுல இருக்கான். இவனை என்ன செய்ய முடியாது, மாத்தவே முடியாது. அதே பிராட்டப்ல வளர்ந்துட்டான். சந்தோஷமா இருந்தா ஆண்டுட்டு வர்றதே கிடையாது, மகிழ்ச்சியோட வரதே. துக்கமா இருந்தா மட்டும் கத்துட்டு வாழ்ற மனநிலைக்குள்ள வந்துட்டான். அது ஒரு சாபத்தேடாவே மாறி போச்சு. உண்மையெல்லாம் சொல்றேன். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், மகிழ்ச்சி என்பது வாக்களிக்கப்படுகிறது. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் தமது பார்வைக்கு நல்லவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நல்லவன் அப்படிங்கிற வார்த்தையை பைபிள்ல தேடுறேன். மத்தியானத்துல இருந்து கர்த்தர் மத்தியான வார்த்தையை கொடுத்தார். ஒரே ஒரு நல்லவங்கிற வார்த்தை மட்டும் ஒரே ஒரு இடத்துல தான் கண்டுபிடிக்க முடிச்சது. இருதயத்துக்கு ஏற்றவன்றார், நிறைய சாட்சியெல்லாம் கொடுக்கிறார். ஆனா நல்லவன் ஒருத்தன் ஆண்டவராய் கர்த்தர் அழைத்தார்னா அது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்துல ஒருவனை அவ்விதமாய் அழைக்கிறார். அப்போஸ்தலர் 11:24, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த ஒருத்தனை மாத்திரம் ஆண்டவராய் கர்த்தர் நல்லவன் என்கிற அதே வார்த்தையை கொண்டு அவர் சொல்லுகிறார், பர்னபா. அப்போஸ்தலர் 4, அப்போஸ்தலர் 11, அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் 15, இது அனைத்திலும் நீங்க இந்த பர்னபாவை குறித்து வாசிக்கலாம். சீப்புரு தீவான் அப்போஸ்தலர் 4 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துக்குள்ள கொண்டு வந்தான். சீப்புரு தீவு எதற்கு ஃபேமஸ் கேட்டா காப்பருக்கு ஃபேமஸ். காப்பர் இந்த உலகத்துல எவ்வளவு விலை மதிப்புள்ளதா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காப்பர் பிசினஸ் பண்ற ஃபேக்டரி வச்சிருக்கிறவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு காப்பர் ஃபேக்டரி இருந்துச்சு, என்னது, ஸ்டெர்லைட். மறந்துட்டீங்களா? துப்பாக்கி சூடெல்லாம் மறந்துட்டீங்க போல. ஸ்டெர்லைட்னு வந்த அதான் காப்பர் கம்பெனி. அவன் அவ்வளவு தூரம் மல்லு கட்டினது காரணம் என்ன பிரதர்? அதுல அத்தனை கோடி வருமானம்.
அந்த காப்பர் எடுக்கப்படுகிற தீவு தான் சீப்புரு தீவு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற சொத்துக்களுடைய வேல்யூ என்ன இருந்திருக்கும் யோசிங்க. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பான்னு யோசிங்க. ஆனா எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சான். இந்த பர்னபாவை குறித்து இந்த பகுதியில அப்போஸ்தலர் 11 நல்லவன் அவன் ஏன் பேர் எடுத்தான் என்பதற்காக சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். 22 வாசிக்கலாம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். எருசலேம் அந்த சபையார் அந்தியோகியாவில் ஊழியம் செய்வதற்கு பர்னபாவை அனுப்புகிறார். அதனால்தான் பவுல் சொன்னார், அனுப்பப்படாம யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. போகாம யாரும் பிரசங்கிக்க முடியாது. பிரசங்கிக்கிறவன் இல்லாம யாரும் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட முடியாது. கேள்விப்படாம விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்காம தேவனை தொழுது கொள்ள முடியாது. இது பவுலுடைய வார்த்தைகள். அப்ப அனுப்பப்படுகிறார். எதுக்கு பிரதர்? அந்தியோகியா பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. எல்லா சபையாரும் கூடி இந்த பர்னபாவை அனுப்புகிறார்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள் என்கிற புத்தியை சொன்னான். அதனாலதான் அவன் நல்லவன். அனுப்பப்படுற இடத்துக்கு போனா அதனாலதான் அவன் நல்லவன். போகிற இடத்துல கர்த்தர் எவ்விதமாய் கிருபியாய் செயல்படுறார் என்பதை பார்த்து சந்தோஷம் அடைந்தான். அதனாலதான் அவன் நல்லவன். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல, ஒரு குடும்பத்தின் மேல கிருபியா சில ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்க நல்லவன். அவனை பார்த்து பொறாம வந்துச்சுன்னா நீங்க யாரு? நல்லவன் இல்ல. நான் எப்போ சொல்றேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். எந்த நாட்டுக்கு போனாலும் நான் சொல்றேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையில குறைவில்லை. அப்போ ஐயா அவர் நல்லா இருக்கிறேன்றாரு, அவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் ஏன் ஆசீர்வாதமா வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்து நான் என்ன செய்யறேனோ அதே நீ செஞ்சனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என் மேல பொறாமப்பட்டா? இப்ப தேவனுடைய கிருபை அந்த பட்டணத்துல செயல்படுவதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாதான் நீங்க நல்லவங்க. அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அவளுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு எப்படி வந்துச்சு? இந்த கேள்வி கேட்கிறவெல்லாம் நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்லை. தேவனுடைய பார்வையில, மனுஷன் பார்வையில் நிறைய பேர் நல்லவன்மா. மனுஷனா இருக்கிற எல்லாரும் மனுஷனுடைய பார்வையில பாதி பேருக்கு அவன் நல்லவன், பாதி பேருக்கு அவன் கெட்டவன். எல்லாருக்கும் அவன் நல்லவன் இல்லை. ஏன்னா நம்முடைய பார்வை வேற. விளங்குதா விளங்கலையா? தேவனுடைய பார்வையில நல்லவனா இருந்தா மட்டும்தான் நல்லவன். அப்ப அவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம்? அவ குடும்பம் தெரியுமா, அவ கோத்திரம் தெரியுமா, அவங்க அப்பன் ட்ரை சைக்கிள்ல காய்கறி வித்தார் தெரியுமா, சைக்கிள்ல மிளகாப்பொடி வித்தான் தெரியுமா, வித்துட்டு போறாயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை கிருபையா ஆசீர்வதிச்சிருக்கிறார். உனக்கு எங்க வலிக்குது? பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் என்ன செய்யுது கேட்டா, அவங்க தாத்தனை தெரியுமா அப்பனை தெரியுமான்றது பொறாமையினுடைய வெளிப்பாடு. ஆமாயா, அவங்க அப்பா சைக்கிள்ல மிளகாத்தூள் வித்தது உண்மைதான். இன்னைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவனுடைய கிருபை அந்த மனுஷனுக்கு எப்படி வெளிப்பட்டு இருக்குது, அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் நல்லவன், அதை பார்த்து பொறாமை கொள்றவன் கெட்டவன். நல்லவனுக்கு தான் கர்த்தர் இந்த மூன்றையும் வாக்கு பண்ணுகிறார். ஞானம், அறிவு, இன்பம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் சொல்றார். பர்னபா யாரு பிரதர்? அனுப்பப்பட்ட இடத்துக்கு உடனே போனார். போனோம், அங்க எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க கூடாது. சொல்றாரு, போ. போகும்போதே கர்த்தர் உனக்கு தேவையானது கொடுத்தான்னு அனுப்புறாரு. இந்த கிராமத்துக்கு போன்றாரு, போய் அங்க போய் பிச்சை எடுத்து டீசல் போட்டுக்கன்னு சொன்னாரா? இல்லையே. அந்த தேவன் உனக்கு டீசலை கொடுத்தாரு, அந்த தேவன் ஓட்டுறதுக்கு உனக்கு காரை கொடுத்தாரு, ஓட்டுறதுக்கான பலனை கொடுத்தாரு, கொடுத்தான போனாரு. அப்படியே உனக்கு வலிக்குது? கர்த்தருக்காக நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் பிரதர், நான் நிறைய செஞ்சிட்டேன் பிரதர். கொடுத்ததுனால தானே செஞ்ச, கொடுக்காம செஞ்சிட்டியா பிரதர்? நிறைய குடிக்கிற என்ன வந்துச்சு? நிறைய ஏன் கொடுத்த? கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணாரு, கொடுத்த. உன்கிட்ட கொடுக்காமலா கர்த்தர் கேட்டாரு? என்கிட்ட கொடுக்காமலா இந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்றாரு? இல்லையே, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தானே ஓடுன்றாரு. அவர் கொடுக்காம ஒண்ணு சொல்லப்பா, அந்த ஊர்ல போய் ஊழியம் பண்ணிட்டு அப்படியே கும்பகோணத்துல வந்து பிச்சை எடுத்து டீசல் போட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படியே சொன்னாரு? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதிக்கலையே. அவர் கொடுத்து அனுப்புனார். போடா, இப்ப இந்த வேலையை செய்யறான்னு, எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு அங்க வலிக்குது, எனக்கு அங்க போக முடியாது, அவ்வளவு தூரம் போகணுமா,
அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? அனுப்ப சொன்னாரு. போனா போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்டான். கர்த்தரிடத்துல நீ மனப்பூர்வமாய் நிலைத்திரு என்கிற ஒரு பெரிய ஆலோசனை சொன்னான். அது கீழே போட்டிருக்கு பாருங்க. இன்னும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நிறைந்தவனா இருந்தான். ஆதலால் அவன் நல்லவன். அவன் ஆவியில நிரப்பப்பட்டவன், விசுவாசத்துல நிறைந்தவன், அநேக ஜனங்களை கர்த்தரிடமாய் சேர்த்தவன். அதனால அவன் நல்லவன். கர்த்தருடைய பார்வையில யார் நல்லவர் என்பதற்காக சொல்லிக்கிட்டே பாரு. அது கீழே பாருங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பவுல் இடையில அப்பப்ப பவுலுக்கும் மற்ற சீசர்களுக்கும் ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பவுல் இல்ல. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மற்ற 12 பேர்ல 11 மிஞ்சி இருக்கு. இவனுக்கு எல்லாம் ஒரு பெரிய எண்ணம் இருக்கு. என்னன்னா, நான் இயேசுவோடு இருந்தவன். இவன் யாரு? இவன் எவனே தெரியாது. இவன் பாவி. இவன் சபையை துன்பப்படுத்தினவன். இவன் வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவதா? அவன் யாரு பிரதர்? அவன் அப்படிப்பட்டவன். அவன் வந்து பேசுவதா? இந்த கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருந்துச்சு. அப்பப்ப இடிச்சுக்கும். அப்பப்ப பவுல் நினைச்சுவார், தனியா போயிடுவார். ஏன்னா இவன் சேர்த்துக்க மாட்டான். பாருங்க, பவுல் மேல் இருக்கிற தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டதுனால பர்னபா நல்லவன். யார் தேடி போறான்? பவுலை தேடி போறான். இவர்கள் எல்லாம் சபையில் இருக்கிற போது ஆவியானவர் திருவுளம் பற்றி இந்த சுவிசேஷ பணிக்காக பிரித்து அனுப்பப்பட்டவர்கள். மார்க்கு, இவரு, பவுல் எல்லாம் பிரித்து அனுப்பப்பட்டவங்க. அவர் எல்லாரும் பிரித்து தேவனாய் கர்த்தர் சபைக்குள்ள இருந்து என்ன பண்ணாருன்னா வெளியே கூட்டிட்டு வந்தார். பைபிள் வசனம் சொல்லுது, ஆவியானவர் திருவுளம் பற்றினார், சுவிசேஷ ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து அனுப்ப என்று திருவுளம் பற்றினார். சபை ஊழியத்தில் இருந்தவன இப்ப கர்த்தர் எங்க கூட்டிட்டு போறாரு? நம்ம கேள்வி எல்லாம் பயங்கரமா கேட்போம். சுவிசேஷன் எப்படி சபை வச்சாரு? பை பர்த் ஆரோன் யாரு? பை பர்த் நோ. பை பர்த் அவன் தீர்க்கதரிசி. தேவன் ஆசாரிய பணிக்கென்று அந்த கனமான ஊழியத்திற்கு என்று ஆரோனை என்ன பண்ணாரு? பிரித்தெடுத்தான். எரேமியா யார் பிரதர்? பை பர்த் அவன் ஆசாரியன். அவனை தேவனாய் கர்த்தர் தீர்க்கதரிசியாக அழைத்தார். தேவனுடைய அழைப்பு எப்ப வேணா, யார் மேல வேணா, எப்படி வேணா வரும். இதை பண்ணும் பாரு, அதை பண்ணும் பாரு. எதை சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறவன் ஆஸ்வதிக்கப்படுவான். உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஏன் அதை பண்ணான், இவன் ஏன் அதை பண்ணான், அவன் ஏன் பேண்ட் போட்டான், அவன் ஏன் ஜீன்ஸ் போட்டான், அவன் ஏன் சாக்ஸ் போட்டான், அவன் ஏன் ஷூவை போடல, இப்ப ஏன் போட்டான். இருக்கான் பாருங்க ஒரு கூட்டம். ஒரு நாளும் வாழ்க்கை வளர்க்க மாட்டான். அவர் என்னமோ கர்த்தர் சொல்றது அவர் நினைச்சிட்டு போறாரு, செஞ்சுட்டு போறாரு. போறவன் தான் ஆசிரியப்படுவான். கர்த்தர் செஞ்சார அப்படிதான் மாத்தி மாத்தி பண்ணார். இவர்கள் சபை ஊழியத்துக்குள் இருந்தாங்க. ஒரு நாள் வந்து ஆவியானவர் திருவுளம் பற்றி பிரித்து அனுப்பினார். இப்ப பவுலை தேடி போறாரு. போய் தேடி பார்த்து அவர் எங்க கூட்டிட்டு வர்றாரு? அந்தியோவை கூட்டு வர்றாரு. என்னதான் அனுப்புனாங்க? நான் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கல. சப்போர்ட்டுக்கு யாரையும் இப்ப கூட சேர்த்துக்கிட்டாரு. யாரையும் சேர்த்துக்கிட்டாரு? பவுலை கூட சேர்த்துக்கிட்டார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்ப கிறிஸ்தவன், கிறிஸ்தவல் அப்படிங்கிற பேர் வந்தது காரணமே யாருதான்? பர்னபா தான். பர்னபாவுடைய ஊழியம் அப்படிப்பட்டதா இருந்தது. கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படிங்கிற பெயரோடு அடையாளப்படுத்தப்பட்டார். அதனால்தான் பர்னபாவுக்கு மட்டும் கர்த்தர் அந்த பேரை வச்சார். அவன் நல்லவன். அவன் நல்லவன். யாருக்கு அந்த பேர் இல்லை? எல்லாருக்கும் விதவிதமா பேர் இருக்கு. விதவிதமா கர்த்தர் வேற வேற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆனா இவனுக்கு மட்டும் நல்லவன் அப்படிங்கிற பேரை சொல்றார். அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? எருசலேமில் இருந்து அந்தியோகிக்கு வர்றாங்க. அதுல ஒருவன் அகபு, 28ஆம் வசனத்துல வாசிக்கலாமே. அகபு என்பவன் எழுந்து உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழதுவிராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசர்கள் அவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து
அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையில கொடுத்து மூப்பரிடத்திற்கு என்ன பண்ணாங்க? அனுப்பினார்கள் என்று வசனம் சொல்லுது. ஏராளமான சீசர்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, நிறைய விசுவாசிகள் இருந்தாங்க. வசனம் சொல்லுது எல்லாரும் அவரவர்கள் திராணிக்கு தக்கதாக வீடுகள் தோறும் பணத்தை சேகரித்தாங்க. வீடுகள் தோறும் பணத்தை சேகரித்து ஊழியத்திற்கு கொடுப்பதும் ஒரு பெரிய ஊழியம் தான். சேகரித்து அனுப்பினாங்க அவங்க திராணிக்கு தக்கதாக, இல்லையா? ஒரு கடினப்படுகிற ஒரு ஏழை இருப்பான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் யாரா இருப்பாங்க? பணக்கார வீட்டு வாசல் ஏழைக்கு என்னைக்கு திறந்துருக்குது? பெரும்பாலும் அவங்களுடைய எல்லாம் அதே ரேஞ்சில் இருப்பாங்க. அவரும் போய் 10 வீடை சேர்ந்து கலெக்ஷன் பண்ணாருன்னா அவருக்கு எவ்வளவு முடியும்? அவருக்கு அதுக்கு தகுந்தா வரும். இன்னொருத்தனை கர்த்தர் பெரிய வசதி உள்ளவனா வச்சிருப்பாரு, நட்பு, அண்ணன், தம்பி எல்லாம் பெரிய வசதியானவனா இருப்பாங்க. அவரு போய் கலெக்ட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? அதனால சொன்னார் அவனவன் திராணிக்கு தக்கதாக. அப்ப அவங்க நினைச்சா, அப்பா இந்த மாதிரி ஒரு பணி நடக்குது, ஒரு வேலை நடக்குது, தேவனுடைய காரியம் ஒன்று இருக்குது, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு ஒருத்தன் கை காட்டினா அவங்க நினைச்சுவாங்க, கை காட்டணும்ல. அது ஒரு பெரிய ஊழியமா தான் கர்த்தர் சொல்றாரு. இவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பர்னபா வசமாக, அதை பவுலுடைய வசமாக கொடுத்து அவர்கள் கொண்டு சென்று அந்த மிக கடினமான காலகட்டத்தில், அந்த தரித்திரத்தினுடைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் உதவிகளை என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். கொரோனான்னு ஒரு காலகட்டம் வந்தது, மறந்துட்டோம்ல. எங்கிட்ட நிறைய ஊழியக்கார் போன் பண்ணுவாங்க, பிரதர் உங்க ஊழியத்துல எப்படி நிறைய குறைவுபட்டிருப்பீங்களா, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். நான் சொன்னேன் இல்லவே இல்லை, எனக்கு குறைவே படலை. நான் எங்க மிஷனரிக்கெல்லாம் டபுள் சேலரி, ஏராளமான மக்களுக்கு மிஷனரிகளுக்கு மாதந்தோறும் எல்லா மளிகை ப்ரொவிஷன் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. கர்த்தர் உதவி செஞ்சாரு. நான் கரெக்டா செயல்பட்டேன். நான் சாட்சியா சொன்னேன். பெங்களூர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் கூட போன் பண்ணார், நான் கரெக்டா செயல்பட்டேன், என் வாழ்க்கையில குறை வரல. பல்லாவரத்தில் ஒரு வீட்டுக்கு கெட்டு போனேன். கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு 2 சின்ன பசங்க ஓன்னு அழுதாங்க, பயங்கரமா அழுதாங்க, மாங்கு. நான் கொண்டே அந்த அரிசி மற்ற மளிகை ஜாமான்லாம் கொண்டே கொடுத்தேன். பயங்கரமா அழுதாங்க. நான் வர்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன் அழுறீங்கன்னு? இல்லை பிரதர் தொழில் ஒன்றும் இல்லை, கஷ்டம். எங்கள் அப்பா வீட்டிலாம் சாப்பிட்டேன். எங்கள் அப்பா தான், அவங்க அப்பா வீடு முன்னாடி, இவன் வீடு பின்னாடி. எங்கள் அப்பா வீட்டில் சாப்பிட்டே இருந்தேன். நேற்று ராத்திரி தான் எங்கள் அப்பா சொன்னார், சாப்பிட்றதே ஓசி சோறு, இவ்வளோ திங்கிறேடா, கொஞ்சம் கம்மியாக திங்கக்கூடாதான்னு கேட்டார். முந்தின நாள் ராத்திரி பெத்த தகப்பன் கேட்குறான், இவ்வளவு சாப்பிட்றிய, 2 சோறு தானே திங்கிற, கொஞ்சம் கம்மியா சாப்பிடக்கூடாதா? ஓன்னு அழுத. கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு பிரதர் அழுதார். நான் நிம்மதியா சாப்பிடுவேன் பிரதர், என் வீட்டு சாப்பாடை சாப்பிடுவேன் பிரதர்னு அழுதார். அவர் தான் 1 மாசம் கழிச்சே முதுகுலையும் குத்தினாரு. யாரை தேடி கொண்டே கொடுத்தனோ அவன் தான் தூசிச்சான். ஆனா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. தேவ நம்மை அழைத்திருப்பது ஐயா இதுக்குதான். அதை சரியா செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில குறை வராது. ஏன்னா தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், இன்பத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், ஞானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், அறிவை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் பிரசங்கி எழுதும் போது அதுல சொன்ன ஒரு காரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அவன் தன்னை குறித்து சில வார்த்தையை பார்த்தீங்கன்னா மேல பேசினா. இப்ப பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. அதுல சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்க. 23ஆம் வசனத்திலிருந்து, அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, எதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மை இல்லை. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல ஒன்ன நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்க அனுபவிப்பதுதான் உங்களுக்கு பலன். அதை விட்ட வேற ஒண்ணும் இல்லை. எப்ப மரம் வரும் தெரியாது. முட்டை முட்டையா கெட்டி வச்சிருக்க பிரதர், வீட்டுல பேங்க் பேலன்ஸ் குறையாம பாத்துக்கிறேன் பிரதர், பொட்டுன்னு செத்து போயிடுவேன். நீ சேர்த்து வச்ச பணம் ஒண்ணுக்கு என்ன செய்யாது. என்னைக்கு மரணம் வரும் யாருக்கும் தெரியும். பிரயாசத்தினுடைய பலனை அனுபவிப்பதான் என்னது மனுஷனுக்கு
நன்மை, அவனுக்கு வேற நன்மையே கிடையாதுங்க இந்த உலகத்துலன்றாரு. வாசிங்க தொடர்ந்து. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். சரிங்க, அந்த பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறனாலே கர்த்தர் அனுமதிக்காம அனுபவிக்க முடியாது. சேர்த்து வைக்க கிருபை செஞ்சாரு பிரதர். அதை நான் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தோடு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படிங்கறது யார் அனுக்கிரகம் பண்ணணும்? யார் அனுக்கிரகம் பண்ணணும்? கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணணும். நான் எப்போ சொல்றதான், குடும்பத்தோட சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. கர்த்தர் கொடுத்த மனைவி, கணவர், பிள்ளைகளோட சந்தோஷமா இரு. இதான், இதை தவிர உனக்கு வேற என்ன நன்மை உலகத்துல வந்துட போதுன்னு கேட்கிறார். கேட்டுட்டு அடுத்த கேள்வி சொன்னாரு, என்னை பார்க்கிலும் சம்பரமாய் சாப்பிட்டவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? ஞானம், புத்தி, அறிவு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சம்பாதிக்க முடியும். அதனாலதான் அவர் சொன்னாரு, என்ன மாதிரி வேகமா சம்பாதிக்கத்தக்கவன் யாருன்னாரு. செல்வம் கொளிச்சு கிடந்துச்சு யாருடைய நாட்கள்ல? சாலமுடைய நாட்கள்ல. ராஜஸ்திரிகள்லாம் வந்தாங்க அவன் இருக்கிற செல்வத்தை பார்க்கறதுக்கு, அவன் இருக்கிற காரியங்களை பார்க்கறதுக்கு. அப்படி பிளஸடா இருந்தான். அதனால சொன்னேன், என்ன மாதிரி வேகமா சம்பாதிக்கத்தக்கவன் யார்? ஆனால் நான் சொல்றேன் கர்த்தர் தன் பார்வைக்கு நல்லவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை தருகிறார். பாவம் செய்கிறவனுக்கு நல்லவனுக்காக சம்பாதிக்கும்படியான தொல்லையை கொடுக்கிறார். இப்ப அவனை வச்சு எழுதுனானா யாரை வச்சு எழுதுனானா தெரியாது. ஆனா நான் துரிதமா சம்பாதிக்கிறவன் தான், வேகமா சம்பாதிக்கிறவன் தான். ஆனா அழகா சொல்லி முடிச்சான், சம்பாதிக்கிறது ஒரு தொல்லையா? சம்பாதிக்கிறதை அனுபவிப்பதுதான் ஆசீர்வாதம். சம்பாதிச்சு வச்சுட்டு போறதுனால என்ன இல்ல பிரயோஜனம் இல்லை, அது ஒரு பெரிய தொல்லை. சம்பாதிச்சு வச்சோன்னு என்ன உண்டாகுது பிரதர்? என்னங்க, எந்த வீட்டுல என் பிள்ளை என்ன கவனிக்கலன்னு சொல்றானோ எல்லாருக்கும் சொத்து இருக்கும், நீ கவனிச்சிக்கலான்னு தெரியாது. எந்த பெற்றோருக்கு சொத்து இல்லையோ அந்த வீட்டுல சமாதானம் இருக்கு. அந்த வீட்டுல பிள்ளைங்க சந்தோஷமா பெற்றோரை பார்த்துக்கிடுது. ஏன்னு சொன்னா சம்பாதிச்ச பிறகு கொழுப்பு இருக்க விட மாட்டேங்குது. 4 சொத்து இருந்துச்சுங்களா அப்புறம் தலைகளை தான் நிற்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு, ஏகப்பட்ட வருமானம், பல கோடி பணம். இன்னைக்கு அடிச்சு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்பனை அம்மாயை விரட்டி ரோட்ல விட்டுட்டு இருக்குது அந்த குடும்பம். காரணம் யான்னு கேட்டா பிள்ளைகள்லாம் சொல்ல மாட்டேன், அந்த அப்பனா சொல்லுவேன். அவ்வளவு பணம் இருக்கு, பிள்ளைகள் உட்காந்து சமாதானமா எப்பா நீ வச்சுக்க சொல்ல வழி இல்லை, அல்லது மாசந்தோறும் இந்த இதை நீ எடுத்துக்க சொல்ல வழி இல்லை. பிறகு வீட்டுல எப்படி சமாதானம் இருக்கும்? பணம் இல்லாத வீட்டுல எல்லாம் சமாதானம் இருக்குதான் செய்யுது. பணம் இல்லாத வீட்டுல எல்லாம் இருக்கு. திரும்ப நான் சொல்றேன், இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் பணம் இருந்தோன்னு என்ன நினைக்கிறான், இந்த பணத்துக்காக எல்லாம் என் காலை தொட்டு கும்பிடுவாங்க. பணத்துக்காக எவனும் காலை தொட்டு என்ன செய்ய மாட்டான், கும்பிடவே மாட்டான். இதெல்லாம் விலையும் கொள்ளுங்க. எதனால சொன்னார். இப்ப இவருக்கும் சொத்து இருந்தோன்னு சில என்னெல்லாம் ஓடிச்சு. அதே 2ஆம் அதிகாரத்துல உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் யோசிச்சாரு பாருங்க. வாசிக்கலாம் 18ஆம் வசனத்திலிருந்து. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் வெறுத்தேன், எனக்கு பின்னாடி வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகவே அவருக்கு கவலை வந்துச்சு. சொத்தை சேர்த்த தகப்பனுக்கெல்லாம் அவன் என்ன பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வச்சுட்டு போறான். பின்னாடி வரப்போகிறவன் யாருக்கு வச்சுட்டு போறான்? ஒரு மாதிரியே பாக்குறீங்க, பைபிள் வசனம் தானே. ஆனா இவனுக்கு பாருங்க அதுவே பெரிய வசனமா இருக்கு. ஐயோ, அதனால நான் எப்போ சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் என்னெல்லாம் சேர்க்கிறியோ சாவும் போது கொண்டு வந்துடலான்னு சொன்னா ஒருத்தனும் பிள்ளைக்கு ஒத்த பைசா வச்சுட்டு போக மாட்டான். அதுக்கு வழி இல்லைன்னு தான் விட்டு போறது. அவர் மாத்திரம் நீ சம்பாதிச்செல்லாம் கொண்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டுமே பார்ப்போம், எவனாவது வச்சுட்டு போயிட்டா பார்ப்போம். இவனுக்கு வயிற்றுச்சல பாருங்க, பையனுக்கு ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன்னு யாருக்கு வயிறு எரியுது? ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அடுத்த வரியில, அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் நான் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதிச்ச டயலாக பாருங்க, பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்கள் பேரிலும், நார்வேல்காரங்களுக்கு டக்குன்னு புரியும், வஸ்துகள் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயே. என்ன கவலைன்னா, அவன் புத்திமானா, அறிவாளியா, சொத்தை வச்சிருப்பானா, வீட்டை வித்து நிக்கிடுவானா அப்படின்னு யாரு கவலை? சேர்த்தவனுக்கு கவலை.
சேர்க்காதவனுக்கு ஒரு கவலை இல்லை. அதனால சொன்னா சம்பாதிக்கிறதே தொல்லை, வச்சிருப்பானா மாட்டானா என்ன செய்வான் பயங்கர கவலை. ஒண்ணுமே இல்லை, கவலையே இல்லை. பிள்ளைக்கும் தெரிஞ்சுட்டு அப்பங்கிட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவனும் சரி நமக்கு முடிஞ்சது அப்பனுக்கு செய்வோம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்பனும் சரி பிள்ளை எதிர்பார்த்தா இருக்கணும், கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கிறான். சம்பாதிச்சோன்னே திமுர் அடங்க மாட்டீங்களா? நீங்களும் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. அப்பா அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். உங்களெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்ப கொஞ்சம் பிரதர் அடக்க ஒடுக்க அவசியமா பிரதர்? கண்டிப்பா அவசியம். எனக்கு வயசானாலும் அவசியம். இவனுக்கு கொஞ்சம் சம்பாதிச்சு 2 சொத்து இருந்தோன்னா கொழுப்பு அடங்குறது இல்லை. எவனை கண்டாலும் உடனே அங்கே ஒரு கொஸ்டின், ஒரு பெருமை பேச்சு. பிறகு கத்திர நினைச்சு டபக்குன்னு ஒரு நாள் காலை பிடிச்சி படுற கம்முன்னு கடுறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அருவாலை வீசிடுறாரு. அப்போ நீங்க நல்ல உலகத்துல கவனிச்சு பாருங்க, அப்படியே நடைமுறை அப்படியே சொல்றான். ஆனா நல்லவனாய் தன் பார்வைக்கு தேவன் யாரை வச்சிருக்கிறாரோ அவருக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியை தராரு, அந்த ஞானத்தை தராரு, அந்த அறிவை தராரு. இப்ப பர்னபா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. எப்போ நான் சொல்றது உண்டு, பொறாமைங்கிறது வாழ்க்கையில வரவே கூடாது. பொறாம இல்லாம எவனும் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படவே மாட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னை சார்ந்த எல்லாரும் நல்லா இருந்தா எனக்கு நல்லது. ஏன் பிரதர் ஆத்திர வருஷத்துக்கு 2 ரூபாய் கடனாவது வாங்கிக்கலாம், எல்லாம் தருத்தரடா இருக்கான், ஏன் தருவீங்க? நான் எங்க போறது? உங்ககிட்ட காசு இருந்தா நான் வாங்கிக்கலாம், உங்கள்கிட்ட யார்ட்டுமே காசு இல்லைன்னு நான் எங்க போறது? உங்கள்கிட்ட காசு இருந்தா நான் வாங்க முடியும், கடனாவது வாங்கலாம். பிரதர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது எல்லாரும் நல்லா இருக்கும், அப்ப நம்மளும் நல்லா இருக்கலாம். விளங்குதா விளங்கலையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பொறாமப்பட்டு என்ன செய்ய போறோம்? ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய போறது இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனா பர்னபா மாதிரி யார் மேலேயும் பொறாமப்படாம கர்த்தர் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு கர்த்தருக்கு என்று சில காரியங்களை செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் ஞானம் வரும், அறிவு வரும். அந்த ஞானம் புத்தி அறிவினால சம்பாத்தியத்தை உண்டாக்கலாம். சாலமோன் சொன்ன மாதிரி துரிதமா என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம். மிக முக்கியமா சம்பாதிச்சதை அனுபவிக்கணும். யாரோட? ஃப்ரெண்டோட இல்ல, குடும்பத்தோட. நீங்க விளங்கி கொள்ளணும். நான் எப்பவுமே டூர் நல்ல ஊர் சுத்தருக்கு பிரியப்படுற ஆளு. ஆனா என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதோ, என்னைக்கு மகன் பிறந்தானோ, இன்னைக்கு வரைக்கும் தனியா என் லைஃப்ல நான் டூரே போனதில்லை. போனா குடும்பம் போவேன். அப்படியே ஊழியத்துக்கு போன பிறகு அப்படியே ஒரு 4 இடத்த சுத்தணும், அதுவும் என்கிட்ட கிடையாது. ஊழியத்துக்கு போனா ஊழியம், சுத்த போனா ஒன்லி சுத்துறதுதான். அங்க போய் இந்த சண்டே உங்க இடத்துல பேசிட்டுமா? நான் சுத்த வந்திருக்கேன், சுத்திட்டு வீட்டுக்கு போகிறேன். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா ஊழியத்தை மட்டும் செய்வோம். இதை விளங்கிட்டே விளங்கலையா? பிரதர் ஜாலியா இருக்கிற வரைக்கும் குடும்பத்தோட. நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிற பிரதர். ஒரு நாள் செருப்படி வாங்கி ரோட்ல அனாதையா நிற்பேன். உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த கணவர், உனக்கு கொடுத்த பிள்ளைங்க, அப்படிதான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும். கர்த்தருடைய கட்டமைப்பே அதுதான். இந்த கட்டமைப்பு இதுக்குள்ள சரியான நிலையில் இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப வேகமா சம்பாதிக்கணும், அதுக்கும் ஞானம் வேணும், அதுக்கும் என்ன வேணும்? அறிவு வேணும். சம்பாதிச்சதை சரியானபடி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கும் அறிவு வேணும். என்னங்க, அதுக்கும் அறிவு வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருந்தா ஆசீர்வாதம். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் அறிவு வேணும். தொழில் தொடங்கலாம், அதுக்கும் அறிவு வேணும், அதுக்கும் ஞானம் வேணும். என்ன பண்றது? அதுக்கும் ஞானம் வேணும். எப்படி பண்றது? அதுக்கும் ஞானம் வேணும். ஞானம் எல்லாம் என்னத்தை சம்பாதிக்கிறது? அதனாலதான் அவர் சொன்னார், நான் என்ன மாதிரி துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யாருன்னு கேள்வி எழுப்பினார். எப்படி சம்பாதிச்சாரு பிரதர்? ஞானத்தையும் அறிவையும் யூஸ் பண்ணாரு. கர்த்தர் அதான் அவருக்கு கொடுத்தார். அப்ப விளங்கி கொள்ளுங்க, இது நல்லவனுக்கு தேவனாய் கர்த்தராலே கொடுக்கப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். அந்த நல்லவன் யாரு பிரதர்? தேவனுடைய பார்வையில் யார் நல்லவனோ அவனுக்கு. தேவனுடைய பார்வையில எவன் நல்லவனா இருக்கிறானோ அவனுக்கு அருளப்படுகிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே உங்களை ஒரு வீச தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. மனுஷர் உங்களை குறிச்சு என்ன வேணா சொல்லட்டும். அவன் பொறாமையில சொல்லுவான், எரிச்சல்ல சொல்லுவான், வீணா குற்றம் சாட்டுவான், என்ன வேணா நடக்கட்டும். கர்த்தருடைய பார்வை, உங்களை குறித்து தேவனுடைய பார்வை எவ்விதமா இருக்கிறது? அதுல நல்லவனா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 3 காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். ஞானம், அறிவு, இன்பம். இன்பம்
தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிற ஆசீர்வாதம். யாரோ வஞ்சித்து எடுத்துட்டாங்க பிரதர், அப்படி அல்ல. தேவன் சேர்த்து வைக்க கிருபை தருகிறார், சேர்த்து வைத்ததை அனுபவிக்க கிருபை தருகிறார், சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ கிருபை தருகிறார். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் பார்வையில நல்லவனா இருந்த பர்னபாவை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். அனுப்பப்பட்ட இடத்துக்கு போனான், தேவனுடைய கிருபை வெளிப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், அநேகரை கர்த்தருக்குள் உட்படுத்தினான். ஐயா, விளக்கப்பட்ட எல்லாரும் விரட்டி தள்ளின சவுலை தேடி அலைந்தார். மார்க்குக்கும் பவுலுக்கும் பிரச்சனையான போது அங்கேயும் மார்க்கு பக்கமா நின்னார். ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில நிக்கிறவர், அவங்களை கரம் பிடிக்கிறவர், மறுபடியும் 2 பேருக்குள்ள பிரச்சனையை அவனை சேர்த்து வைக்கிறவர். இப்படி ஏராளமான காரியங்களை பர்னபாவை குறித்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்தவன். கர்த்தர் அவனை நல்லவனாய் பார்த்தார். அந்த பட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அவன் நல்லவன், விசுவாசத்தில் நிறைந்தவன், தேவாவில நிறைந்தவன். அந்த கிருபைகள் வரும்போது தேவன் எனக்கும் பலன் தருவார், உங்க குடும்பத்துக்கு பலன் தருவார். இன்னைக்கு ஒருவேளை அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நிக்கிற நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அனுபவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு தாரன்னு கேளுங்க. ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி அல்லப்பா. அங்க அழகாய் சாலமோன் சொல்லி இருக்கிறார், அது ஒரு தொல்லை, அது ஒரு தொல்லை, சம்பாதிப்பது தொல்லை. தேவன் பாவம் செய்கிறவனுக்கு அதை வைத்திருக்கிறான் எழுதியிருக்கிறாரு. ஆனா நல்லவனுக்கோ சம்பாதிப்பதை அனுபவிப்பதற்கான பலனை தருகிறார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு பணம் சம்பாதிக்கிற மெஷினா இல்ல, என் வாழ்க்கையை சந்தோஷமா லீட் பண்ணுகிறேன், மகிழ்ச்சியோடு என் வாழ்க்கையை என் குடும்பத்துல நான் அனுபவிக்கத்தக்கதான ஒரு மகனாய் மகளாய் எனக்கு அந்த கிருபை தாரும், எனக்கு அந்த பலனை தாரும். நான் ஒரு மெஷின் மாதிரி வாழ நான் பிரியப்படலப்பா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்றைக்கு வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகள் கிடைக்கட்டும். அவர்கள் மகிழ்ச்சியோடு இன்பமாய் தங்களுடைய குடும்பத்தில் வாழத்தக்கதான பலன் உண்டாகட்டும். கர்த்தராகிய தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். இது மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புவித்து அனுப்புகிறோம். இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் மீது வந்து பழிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.